மக்களே 198வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல நேவி இதுக்குள்ள வந்து வராங்க. ஆனா எல்லாருமே தனித்தனியா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, யாரும் மாட்டிக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஜோரோக்கு என்ன நடக்குன்னே தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்து ஜோரோ மட்டும் மாட்டிக்கிட்டான் போலீஸ்ட. ஒன்னு அடுத்த சீனே கமாண்டரை தனியா தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜோரோட்ட நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. சார் இப்போ நாங்க ஜோரோட்டெல்லாம் கேள்வி கேட்க முடியாத நிலையில இருக்கோம். ஏன்னா எல்லாரையும் டைனிங் ஹாலுக்கு அனுப்பியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்ப நானும் டைனிங் ஹாலுக்கு போறேன். புதுசா 2 குக் வேற வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஜோரோட்ட எப்படி இன்டராக்ஷன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் கேட்கறான். அதை உன் கையில விடுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் என்னன்னு பார்த்தா ஜோரோ தான் கட்டுறாங்க. அவன் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கானுங்க. எதுக்குடா இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு 15 ஆபீசர் வச்சிருக்காங்க. அவனும் ஒரு கூண்டுலையும் பக்கத்துல அவனோட சோட ஒரு கூண்டுலையும் போட்டு வச்சிருக்கானுங்க. அவனுக்கு அங்க இருந்து ஒருத்தன் வரான். டே செல்ல ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றான். சார் ரோரோனோ ஜோரோ இருக்கான்னு சொல்லிட்டு. டே அவன்கிட்ட தாண்டா நான் கேள்வியே கேட்க வந்திருக்கேன், கதவை திறங்கடான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு கதவையும் திறக்காம அவன். ஆனா நீ இப்படி பைரட் கண்ட்ற ஜோரோவா இருந்துகிட்டு இப்படி முகிவர குரூல சேருவ நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்கூட இந்த கேள்விலாம் ஏன்டா கேட்கறன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க, இப்ப எங்க இருந்துடா நீங்க வந்தீங்க, சம்பந்தமே இல்லாம எங்க போர்ட்ரஸ்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, எதுக்குடா இப்ப நுழைஞ்சிருக்கீங்க, எது ஸ்கைல இருந்து வந்தீங்களா வேற எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். நாங்க சொர்க்கத்துல இருந்து வந்தோன்னு சொல்றான். உண்மையிலே வானத்துல இருந்து தான் வந்தேன்னு சொல்றான். டே போய்லாம் சொல்லாத, ஏன்டா ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் கத்துறான். டே நாங்க உண்மையிலே ஒரு ஆக்டோபஸ் பலூன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து ஃப்ளோட் ஆகி கீழே வந்து இறங்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னதை எதையுமே நம்ப மாட்டுக்கானுங்க. அவனுக்கு கோவப்படுத்தான்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி அமுக்கு நமக்கு தான் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு தலையை பிசுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வந்தாமல அவன் நாமிய வேலை செய்ய கூட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்த நீ நல்லா கிளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்தையான்னு சொல்லிட்டு கேட்கறா. பார்த்துட்டு மிரண்டா, அது அவ்வளவு பெரிய இடமா இருக்கு, ஒரு ஆளா இதை கிளீன் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா இந்த மொத்த ஃப்ளோரே நீ தான் கிளீன் பண்ணி பாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். தெரியாதனமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு சில ஆபீசர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. டே பைரட் கண்ட்ற ஜோரோவை புடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. அப்பனா அது ஒன்னும் கோஸ்ட் ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டே அதெல்லாம் சும்மா புரளி பேசிக்கிட்டு இருந்தாங்கடா. ஆனா உண்மையிலே பைரட் ஜோரோவை புடிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மத்த க்ரூமேட் இங்க தான் இருப்பாங்க, அவங்களையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னது ஜோரோவை கேப்சர் பண்ணிட்டாங்களா, அப்ப நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் எஞ்சி வெளியே வந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வரான். போய்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா எழுத்துக்களை எவன் இல்லாம வரானுங்க. சடனா பார்த்தா ஆப்போசிட்ல நேவி ஆபீசர் வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. நாமி நடந்துகிட்டு இருக்கா. யார்ட்டையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சோப்பரை துரத்திட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. உடனே நாமி எட்டி பாக்குறா. நல்ல வேலை நம்ம மாட்டலன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு திரும்பி அந்த ரூமுக்குள்ளே போய் நின்னுகிட்டு இருக்கா. இங்க பார்த்தா வேலை பாக்குற ட்ரெஸ் வேற ட்ரெஸ் இருக்கு. அப்பாடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் சோப்பரையோ கார்னர் பண்றானுங்க. டே இங்க தாண்டா போயிருப்பான் வாங்கடான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வரானுங்க அவனுங்க. உடனே வந்து பாக்குறாங்க. டே இந்த ரக்குன் டாக் இங்க தாண்டா இருந்துச்சு, எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு ஜூம் பண்றாங்க. ஆனா யாருமே இல்ல, உள்ள போயிட்டான் சோப்பர். தேடுறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொம்பு மாதிரி ஏதோ நீட்டிக்கிட்டு இருக்கு. டே இங்க தாண்டா நிக்கான்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டு எட்டி பாக்குறாங்க. ஆனா அங்க அவனே இல்ல, சாதாரண மான் கொம்பு தான் நிறைய இருக்காங்க. இருப்பான்லாடா நினைச்சேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அந்த பாக்ஸுக்கு பின்னாடி தான் சோப்பரே இருக்கான். அங்க போனா அடுத்த செகண்ட் இன்னொரு எவனோ 2 பேர் வரானுங்க. ஒரு அட்டை பெட்டி தூக்கிட்டு போறானுங்க. டே இதுல தாண்டா மான் கொம்பா நிறைய இருக்கு, இதைத்தான் நம்ம பார்சல் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள தான் சோப்பரே கிடக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அடிபட்டு வந்துச்சுல ஒரு ஷிப், நேவி ஷிப், அதுல இருந்து மெடிக்கலுக்காண்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவனால அப்படி தூக்கிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா டாக்டர் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அப்பதான் ஒவ்வொன்னையா படிச்சுக்கிட்டு இருக்கா. டாக்டரே படிச்சுக்கிட்டே இருக்கா. ரத்தம் படிச்சோன்னு அப்படியே சாஞ்சிட்டாவா. என்னன்னு பார்த்தா ரத்தன் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி பயப்படுதா. பேஷன்ஸ் எல்லாம் நான் பாக்கணுமான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேர் வரானுங்க. டே இந்த பாக்ஸ் வந்து மேடத்துட்டு தாண்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேடத்துட்டு கொடுக்குறாங்க. நீங்க வந்து மான் கொம்பு கேட்டிருந்தீங்கல்ல மருந்து தயாரிக்க, அதை வந்து வச்சுட்டு போறேன்னு சொல்றானுங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்றா அவளும். சோப்பர் கதவை திறந்துட்டு வெளியேட்டி பார்க்க அவனை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மண்டை ஓட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான் அவன். இதுல ஒரு பக்கம் நாமி அங்குள்ள ட்ரெஸ் போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. என்னைய மன்னிச்சிருங்க நான் தெரியாம வந்துட்டு சொல்லிட்டு கத்துறா. என்னன்னு பார்த்தா அவ ட்ரெஸ் போட்டு ஆப்போசிட்ல நிறைய பேர் வராங்க. உடனே ஷாக் ஆகிட்டு இருக்கா. வா அங்க ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நாமே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நர்ஸ் வேகமா வராங்க. ஒரு இமிடியட்டா நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ட்ட. சர்ஜரி பண்றது என்னோட ஃபீல்டு கிடையாது, அதெல்லாம் நர்ஸ் உங்க கையில விடுது, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றா டாக்டர். என்னது நாங்க வெறும் நர்ஸ் தான், நீங்க தான் டாக்டர், நீங்க தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க. நான் ரத்தத்தை பார்த்தாலே பயப்படுவா. அவளை தரதரம் தூக்கிட்டு கூட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். உடனே சோப்பர் வெளியே எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அட இது மெடிக்கல் ரூமா, இந்த ரூம்ல தான் நம்ம வந்து மாட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நிறைய பேர் வந்திருக்கானுங்க. எல்லாரையும் பேஷண்ட் மாதிரி நல்லா அட்மிட் பண்ணிருக்காங்க. நாமிக்கு என்ன பண்ணனே தெரியாம அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளே வந்து எல்லாத்துக்கும் வந்து கெட்டுலாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும், மேரி கப்பலுக்கு போய் சேரணும், அதை கண்டுபிடிச்சு போகணும்னு சொல்லிட்டு நாமி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பி டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் இப்ப நாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் 50 mg வந்து பெயின் கில்லர் கொடுங்கன்னு சொல்றாவா. ஆபரேஷன் ரூம் தயார் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தயார் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரத்தத்தை போதனே மயங்கி அப்படி சாஞ்சிட்டாவா. இந்த மாதிரி நேரத்துல என்ன டாக்டர் இப்படி மயங்கிட்டீங்க, ஏதாச்சும் ஒரு இது கொடுங்க,
அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சோப்பர் ஒளிஞ்சு சடனா வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். உங்க எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாராம பார்த்தா வேற ஒரு மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டு மீசி வச்சுட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். நம்மளும் மாஸ்க போட்டுட்டு வேற லோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சும்மாவே டாக்டர் தான். அவன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு டாக்டர், நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் அவனே கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஆபரேஷனுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 mg வந்து மோர்ஃபைன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற லோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆபரேஷன் ரூம் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் பேஷண்ட்ஸ் எல்லாம் தள்ளி தூக்கிட்டு போங்க, நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டாக்டர் ஒரு மாதிரி மயங்கி நின்னுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா நாமி எங்க வரா. டேய் சோப்பர் நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு டாக்டர் முழிக்கா. காய்ஸ் இங்க என்ன நடக்குன்னு புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கா. நீங்க டாக்டரான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. என்னை காப்பாத்திட்டீங்க, நீங்க எல்லா வேலையும் பாத்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாக்டர். இது நான் காப்பாத்துறேனா? இங்க ஏகப்பட்ட பேர் சாகுத நிலைமைக்கு இருக்காங்க, எல்லா சோல்ஜரையும் நீங்க தானே காப்பாத்துறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எல்லாரும் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சீக்கிரம் அவங்கள ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சொன்னோன்னு திரும்பி மயங்கி விழுந்த மாதிரி உட்காருதா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. எல்லாருமே வழியால காயப்படுறதால அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்து என்னால நிக்க முடிய மாட்டுக்கு, என்னோட பாடி எப்படி மயக்கமாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது ஒன்னால இது பண்ண முடியாதா? அப்பனா நீ எப்படி மிலிட்டரி டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஃபீல்டு எப்பவுமே சில்ட்ரன்ஸோட மெடிசனை மட்டும் தான் கொடுக்கறதோட ஃபீல்டா இருந்துச்சு. நான் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு தான் இங்கே வந்தேன், ஆனா இந்த வேலையில நீ பண்ண சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாவா. சப்ஸ்டிடியூட்டா தான் வந்தேன்னு சொல்றா. சப்ஸ்டிடியூட்டா? இனிமேல் நீ தான் இங்க வந்து ஹெட்டா இருக்க, நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்றான் சோப்பர். முதல்ல நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த லேக்க விட்டு வெளியே போகணும்னு சொல்றாவா. என்னால இப்போதைக்கு போக முடியாதுன்னு சொல்றான் சோப்பர். இவன் என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு நாமி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. நீ தானே டாக்டர், நீ தானே எல்லாரும் வாழ்க்கையும் காப்பாத்தணும், நீ ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் தான் பண்ணணும், ஆனா அந்த ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் உன்கிட்ட ஒரு கதை சொல்ல போறேன், எனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கான் சோப்பர். அப்படி என்ன சொன்னார்னா, அவர் ஒரு நாள் சாக போவார்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி சாக போற தருவாயில நம்ம எங்க சாக போறோம்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டே இருக்கல. அப்பந்தான் ஒரு மலை மேல போயிருக்கான். அப்பந்தான் ஒரு செரி பிளாசத்தை அந்த மலை முழுக்க பார்த்திருக்கான். அதை பார்த்துதான் அவனுக்கு எல்லாமே புரிய வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். அதுக்கப்புறம் அதை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் வந்து பார்த்திருக்கான். அப்பதான் ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அவன் மொத்தமாவே கியூர் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனால ஒன்ட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், நீ தான் எங்க டாக்டர், உன்னால மட்டும் தான் இங்க இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். நீ காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்த போறா? என்னைக்குமே நீ கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது. அவர் அன்னைக்கு கிவ் அப் பண்ணல, நீ உன் பேஷண்ட கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். என்னைக்குமே வந்து மிராக்கல் நடக்காதான் செய்யும், அது எப்ப நடக்கும் தெரியாது, ஆனா அது ஒன்னால நடக்கணும்னு சொல்றாவா. ஆனா என் வாழ்க்கையில வந்து செரி பிளாசம் பூக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப எல்லாத்தையும் நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இங்க நாமி கத்துறாடே நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. மத்தவங்களை காப்பாத்துறதுதான் டாக்டரோட வேலை, அது என்னதான் இருந்தாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேங்க ஏகப்பட்ட பிரச்சனை போகுது, நம்ம ஏன்டா நுழையணும்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஆபரேஷன் ரூம் ரெடின்னு சொல்லிட்டு டாக்டர் சோப்பர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கா. வாங்க டாக்டர் நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எஞ்சி கிளம்பி போய்கிட்டு இருக்கா. சோப்பர் நில்டான்னு சொல்றான் நாமி. நீ இங்க இருந்து போகணும் போயிட்டு வா நாமி, ஆனா நான் இங்க இருக்கதான் போறேன், டாக்டர் எனக்கு இதை சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படா நான் விட்டு போவேன், ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாமி அவன் கூட போய் நின்னுக்கிட்டு இருக்கா. பார்த்தா 3 பேர் வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காங்க ஆபரேஷன் பண்றதுக்காண்டி. ஒருத்தன் பெருசா ஒருத்தன் போறான்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸே முழிக்காங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனா எடுத்தோடனே அவன் வேற லெவலா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ரத்தத்தை பார்த்தோன்னே இப்படி ஷாக்ல கையெல்லாம் நடுங்குது. டாக்டர் கொபோட்டோ, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, நீங்க யாருன்னு காட்டுங்க, உங்க வாழ்க்கையை நல்லா பூத்து மலரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வெட்டுறதுக்கே பயந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ஆனா சோப்பர் எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா புல்லட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காவா. உங்களால முடியும், நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சோப்பர் வந்து தகவலை இந்த ஆபீஸ்கிட்ட வந்து சொல்லிட்டானுங்க, யாருன்னே தெரியாம ஒருத்தன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்பனா முகிவரா குரூப்ல தான்டா ஒருத்தனா இருப்பான்னு சொல்லிட்டு. டாக்டரா அது நம்ம பையெல்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா முழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் சொல்லிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். டாக்டர் கொபோட்டோ இங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. கொபோட்டோ இங்க பிளட் பிரஷர் வந்து டிராப் ஆகுது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சோப்பர் சொல்ல அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க மிடில் ஆஃப் த ஆபரேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. திட்டி விட்டு அனுப்பிவிட்டா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருங்க, என்னோட பேஷண்ட்ஸோட உயிர் தான் எனக்கு முக்கியம், தேவையில்லாம அவங்க வந்து நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கொபோட்டோ கத்துறா. வாங்கடான்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நான் பார்த்தா டாக்டர் ஒருத்தனுக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. வேற லெவல் பண்றா, எல்லாத்தையும் சரி பண்ணி முடிக்கிறா அவ. லாஸ்ட் பேஷண்ட் வேற லெவல் பண்ணி முடிக்க டாக்டர் கொபோட்டோ. அதுக்கு பிறகு சோப்பர் சடனா சின்னதாகுதான். டாக்டர் கொபோட்டோ உண்மையில் நீங்க வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ரெக்குன் டாக் மாதிரி நீங்க இருக்கீங்க சொல்லிக்கிட்டு இருக்காம. நான் ஒன்னு ரெக்குன் டாக் கிடையாது, நான் ஒரு மானன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சேப்பையே மாத்தினா இவன் ஒண்ணு கண்டுபிடிக்காம இருக்கான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் ஜோனத்தனோ சாப்பிட வாரான். இங்க சாஞ்சி எதுக்கு வந்துன்னே தெரியாம அவன்
பாட்டுக்கு நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி பாட்டுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு டயலையா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னா நீ என்னத்தடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஆக்டோபஸ் ராவா சாப்பிட்டா எப்படிடா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஏன்டா கேட்கறோம்னு சொல்றான் சாஞ்சி. ஜெசிகா வந்து சாஞ்சிக்கு ஒரு வேலையா கொடுக்குறா. அவ கொடுக்க எல்லாத்தையும் வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றேன். ஒரு பக்கம் லூஃபி நீ என்ன வேலை பார்த்தா டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. இந்த 300 ஆணியனை மட்டும் வெட்டி கொடுன்னு சொல்லிட்டு போறா. இவர்ட டெவிலா இருப்பாளான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி மிரளுதான். ஆனா சாஞ்சி வலிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கான். ஜோனத்தனும் ஸ்ட்ரெயிட்டா டைனிங் ஹாலுக்கு வரான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.